கிரீட்டிங்ஸ். இன்றைக்கி நம்ம டிவோஷனில் பார்க்க போகிறது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். இங்கே எலிசாவை குறித்த ஒரு விஷயம். ஸோ ஒரு நாள் எலிசா தேவ மனுஷன் சூனேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே இருந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ இந்த தேவ மனுஷனை பார்த்துட்டு 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த தேவ மனுஷனுக்கு உணவு கொடுக்குறாள். ஸோ அடிக்கடி எலிசா அந்த சூனேம் கிராமத்துக்கு, அந்த நகரத்துக்கு வழியாக போகும் பொழுது அந்த கனம் பொருந்திய ஸ்திரீயினுடைய வீட்டில் உணவு அருந்தக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்திரீ தன்னுடைய கணவன்கிட்ட பேசுகிறா. 9வது வசனத்தில் அந்த ஸ்திரீ தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறையை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றாள். ஸோ இந்த தேவ மனுஷனுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்றத அந்த ஸ்திரீ புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டில் ஒரு மாடியில் சின்னதாக அறையை கட்ட தன்னுடைய புருஷன்கிட்ட கேட்குறான். ஸோ அந்த அறையை கட்டுறதுன்றது குவைட் அ சிவில் இன்ஜினியரிங் ஒர்க். ஸோ அதில் நிறையா செலவுகளாக இருக்கலாம். பட் ஆனால் அவளுக்கு தெரிஞ்சது, ஓகே, கர்த்தர் இங்கே வந்து போகிறாரு, கர்த்தருடைய மனுஷனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் இறங்கி அவருக்காக ஒரு சிறிய அறையை கட்டி வைக்கிறாங்க. இது நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாதிரி, ரைட்? நம்ம பார்க்குறோம், சுவிசேஷத்தை கேட்குறோம், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆகுது, ரைட்? அவரை வரவேற்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் நடக்குது. ஸோ எலிசா ஒரு நாள் அந்த அறை வீட்டிலே தங்கி படுத்து கொண்டிருந்தான். சடனாக எலிசா பார்த்துட்டு, இவ்வளவு அக்கறை காட்டின இந்த ஸ்திரீக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்கிறா, என்னுடைய ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்றா. ஸோ எலிசாவினுடைய ஊழியக்காரன் கேயாசி பார்த்துட்டு, அந்த ஸ்திரீக்கு குழந்தை இல்லை, அவளுடைய புருஷனுக்கும் ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே எலிசா பார்த்துட்டு 16வது வசனத்தில் ஒரு புராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வாக்குறுதி கொடுக்குறான். உடனே அதுக்கு அந்த ஸ்திரீ, என்னுடைய தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டம். கர்த்தருடைய கர்த்தரை அவங்க வீட்டு வரைக்கும் வர இடம் கொடுத்த இந்த ஸ்திரீ அதுக்கு மேலே கர்த்தரை விசுவாசிக்க முடியாத இடத்துல இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமும் சாராவும் கர்த்தரோடு வாழ்ந்தார்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், அடுத்த வருஷம் நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்ன உடனே சாரா சிரிக்கிறான். எந்த அளவுக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இடைப்பட முடியும்? இது மட்டும்தான், இதுக்கு மேலேன்னா அவர் செய்ய மாட்டார், அவருடைய வார்த்தை ஒரு அபத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் நினைக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? கர்த்தர் இதுவரைக்கும் வந்திருக்கிறார், என்னுடைய வீட்டின் மேலறை, அவர் தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன், நான் ஒரு குழந்தையை பெறுவாய் அப்படின்னு சொல்லும்போதோ, இல்லை இன்னொரு ஜபத்தை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது கர்த்தர்னால் செய்ய முடியாது, அது கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து வந்தால் ஒரு அபத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாருன்னா, அவருக்கு இடம் கொடுத்த நம்மளை தொடர்ச்சியாக விசுவாசிக்க சொல்கிறார், நம்மளுடைய விசுவாசத்தில் அதிகரிக்க சொல்கிறார். சாராள் கிட்ட, ஏப்ரஹாம்கிட்ட
ஆதியாகமம் 18 சொன்னார், கர்த்தரால் ஆக முடியாத காரியம் ஏதாகிலும் உண்டா அப்படின்னாரு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தவர், கிறிஸ்துவனுடைய வாக்குறுதியை அபத்தம்னு நினைக்க வேணாம். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்யக்கூடியவர் தான் அவர். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் இம்மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் வருவார், இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இம்மட்டும் என்னை அனுமதித்த நீங்கள் இன்னும் நீங்கள் அனுமதிக்கலாம் அப்படின்றாரு. ஸோ இந்த ஒரு டிவோஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.